Taste Daily. Taste the Daily. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடங்கி நடைபெறக்கூடிய நிலையில் பசியுடன் காத்திருக்கும் தொண்டர்கள் என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2500 நபர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்ட நிலையில் போதிய ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை எனவும் அவர்களுக்கு காலை உணவு சரியான முறையில் வழங்கப்படவில்லை என தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் களத்திலிருந்து ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், தொண்டர்கள் மத்தியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுது? பசியுடன் காத்திருக்கும் தொண்டர்கள் என்ற அண்மை தகவலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஷாம், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி மாமல்லபுரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியிலே நடைபெறுகிறது. சுமார் 3000 பேர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்க இருந்தாலும் கூட அவர்கள் 6 மணி, அதாவது சொல்லப்போனா 5 மணியிலிருந்தே வரிசை கட்டி நிற்க தொடங்கி விட்டார்கள். 6:30 மணியிலிருந்து அவர்கள் நுழைவாயில் வழியாக பாஸ் அவற்றை எல்லாம் சரிபார்க்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 4 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் பசியோடு அவர்கள் உள்ளே காத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. இவர்களுக்கு மதிய உணவு மட்டும்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை உணவு பொறுத்தவரையில ஒரு சிறிய ஜூஸ் பாட்டில் ஒன்றும் ஒரு 5 பிஸ்கட்டுகள் கொண்ட ஒரு சிறிய பிஸ்கட் பாக்கெட் ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அவர்களுக்கு உணவு எதுவும் கொடுக்கப்படவில்லை. காலையில இட்லி, உப்புமா போன்ற எந்த ஒரு காலை உணவும் வழங்கப்படவில்லை. இளைஞர்கள் மட்டுமில்லாமல் பல வயதானவர்களும் கூட வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்திருக்கிறார்கள். சிலர் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உணவும் ஏற்பாடு செய்யாத காரணத்தால் இளைஞர்கள் தொடர்ந்து விஜயை பார்க்க போகிறோம் என்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தாலும் கூட பெரியவர்கள், அதே நேரத்தில் ஒரு 40 வயதை கடந்தவர்கள் எல்லாம் அவர்கள் லேசாக தலை சுற்றலோடும் மயக்க நிலையிலும் அவர்கள் தொடர்ந்து ஒரு சோர்வாக அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களிடம் நாம் விசாரிக்கும் போது என்னென்ன சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லப்பா காலையிலேயே வந்துட்டேன், எதுவும் சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன், எதுவுமே இல்லை. சேர்லயே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் ஒரு சின்ன ஜூஸும் வச்சிருந்தாங்க, அது மட்டும் தான் சாப்பிட்டேன். இப்ப நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. வெளியில போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தாலும் பக்கத்துல உணவுக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே கிடையாது. மதிய உணவு மட்டும்தான் தற்போது சுட சுட தயாராகி வருகிறது. அருகில் கடைகளோ அல்லது காசு கொடுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளோ கூட இங்கே இல்லை. இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வெளியில் சென்றால் மட்டும்தான் உணவு கடைகள் இருக்கிறது. 1 கிலோமீட்டர் தூரம் வெளியில் சென்று விட்டால் மீண்டும் உள்ளே வருவது சந்தேகம். ஏற்கனவே உள்ளே இருப்பவர்களுக்கு இடம் கிடையாத நிலையில் இந்த இடத்தை விட்டுவிட்டால் இடமும் கிடைக்காது என பசியோடு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு பார்த்துவிட்டு அதன் பிறகு மதிய உணவுடன் சாப்பிட வேண்டும் என்று பலரும் கவலையோடும் சோர்ந்த முகங்களோடும் சோர்வாக அமர்ந்து கொண்டிருப்பதை இந்த அரங்கினுள் நம்மால் பார்க்க முடிகிறது. தவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கள விவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Taste the Daily.